வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு 90 பாயிண்ட் தான் அப்பு. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் அபவுட் 362 பாயிண்ட்ஸ், நிஃப்டி வந்து 90 பாயிண்ட்ஸ். நிஃப்டியோட ப்ரீமியம் வந்து குறைஞ்சிருக்கு, 92ல் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரீமியம் வந்து 209ல் இருக்குது. நேற்றோட கம்மியாக வந்திருக்கு. இன்றைக்கி தலைவர் பேசுகிறாருல நைட்டு 12 மணி நம்ம ஊர் டைமுக்கு வந்து க்ளோஸ் அபவுட் ஏர்லி மார்னிங்காக இருக்கும். தலைவர்னால் நம்ம பேசுகிறது வந்து ஃபெட் சேர்மேன், யூஎஸோட ஃபெட் சேர்மேன். அவரோட டிசிஷனில் தான் இன்னும்லாம் உலகம் ஆட போகுது. ஸ்டேட்டஸ் ஸ்கோர் மெயின்டைன் பண்ணாலும் இதே லெவல் தான்ப்பா, நான் எதுவும் பண்ணலன்னு சொன்னாலும் மார்க்கெட் கீழே விழுவும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாலும் ப்ராபப்ளி யூ வில் ஹேவ் எ பார்ட்டி ஃபார் எ ஷார்ட் டர்ம். ஏன்னு சொன்னால் கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து வட்டி குறையும், ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் ஒரு சைடு. இன்னொன்று சைடு வந்து யூஎஸோட பாண்ட் மார்க்கெட் விற்காது. பாண்ட்ஸ் ஏற்கனவே வந்து மாங்குன்னு வித்துட்டு இருக்காங்க. அண்ட் பாண்ட் மார்க்கெட் கிராஷ் ஆகும். கிராஷ்ன்றது ரெண்டு விதத்தில் கிராஷ் இருக்குது. ஒன்று, இன்ட்ரெஸ்ட் ரேட் தாறுமாறாக ஏறும்போது மக்கள் பூரா அந்த சைடு வருவாங்க. அப்போ வரும்போதும் பாண்ட் மார்க்கெட் பயங்கர ஸ்ட்ராங் ஆகும். ஒன்று, பயங்கர ஸ்ட்ராங் ஆகும்போது டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் யூஎஸோட கரன்சிஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் இது வந்து டோட்டலி அகெயின்ஸ்ட் ட்ரம்ப் வந்து அவர் டாலரை வந்து வீக் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ தட் ஹீ கேன் எக்ஸ்போர்ட். இவ்வளோ நாள் வந்து உலகமே வந்து டாலருக்கு அகெயின்ஸ்டாக அவங்க கரன்சியை வந்து டிப்ரிஷியேட் பண்ணும் அண்ட் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர், ருப்பி வந்து பிலோ 88 வந்திருக்கு. காரணம், டாலர் இண்டெக்ஸ் பயங்கர வீக் ஆகிடுச்சு. ஏன் வீக் ஆகிருக்குன்னு சொன்னால், டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னால் டாலர் வந்து நிறைய பேர் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பாண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக ஃப்ளட் ஆகிருக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதாகவும் இருக்குது. ஐடியா அதானே இருக்குது. ஏன்னா டேட்டாஸ் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்கான சமாச்சாரத்தில் இருக்குது. பயங்கர ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டை வந்து சொருகிற நிலமையில உட்காந்துட்டு இருக்காரு. எங்கே சொருவ போகிறாங்கன்றது தெரியாது, அது வேறு விஷயம். பட் பேலன்ஸ் டேட்டாஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகிட்டுருக்கு. ஏன் லெவலுக்கு நான் இதெல்லாம் பேசக்கூடாது. யூஎஸில் பெரிய பெரிய தலைங்களாக உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயமா நம்மளுக்கு தெரிய போகுது. இல்லை ரெகுலரோடு அவங்க வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களா? $37 trillion எப்பயுமே வந்து கடன் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வழி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி அது மாதிரியான்றது தெரியாது. டாலர் இண்டெக்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு பிலோ 96 வந்திருக்கு. இன்ஃபேக்ட் 96.37 வந்து நிற்கிது. பயங்கர குறைச்சல். 96ஐயும் உடச்சிடுவான்றது தெரியுது. ஸோ டாலர் இண்டெக்ஸ் கீழே இறங்கும் போதும் என்ன ஆகுது, ருப்பி ஸ்ட்ராங் ஆகுது. ருப்பி ஹஸ் பிகம், இன்றைக்கி வந்து ட்ரேடிங் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆனது வந்து 87.88. நல்ல விஷயம். ருப்பியை வந்து ஸ்ட்ராங் ஆக 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 நம்மளுக்கு வந்து இம்போர்ட் வந்து ஈஸியாகிடும். எக்ஸ்போர்ட் கஷ்டமானாலும் பரவாயில்ல. ஸோ இது ஒரு சைடு. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேசலாம், நிறைய சார்ட்ஸ் பற்றி பேசலாம், நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. நேற்று வந்து நிஃப்டியோட லெவல்ஸ் பேசியிருந்தோம், ரைட்? அண்ட் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டிஸ், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை பற்றி நிறைய பேசலாம். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான லெவல்ஸ் எல்லாமே இருக்குது நிஃப்டியில். அண்ட் அந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கேளுங்க, நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபெட் சேர்மேன் இன்றைக்கி நைட்டு, லேட் நைட், ரைட், நம்மளுக்கு ஏர்லி மார்னிங் இருக்கும், அவரை வந்து பேச போகிறாரு. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி டிசிஷன் பேஸ் பண்ணி தான் யூஎஸ் மார்க்கெட் ஆடும். அண்ட் அந்த யூஎஸ் டிசிஷனை பேஸ் பண்ணி தான் வந்து உலகம் பூரா நாளைக்கு வந்து மார்க்கெட் இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து ஒரு கிரிட்டிக்கலான லெவலில் எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து எக்ஸிட் பொசிஷனில் நின்றுட்டு இருக்காங்க. எக்ஸிட் பொசிஷன் சொல்கிறதோட ஹெட்ஜிங் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்றது மாதிரி வச்சுக்கலாம். இந்தியாவில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இந்தியா நம்மளோட நிஃப்டியை நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஆப்ஷனோட ஸ்ப்ரெட்டு வந்து பயங்கரமாக வச்சுருக்கிறாங்க. சம்வேர் க்ளோஸ் அபவுட் 25,300 லெவலில் வந்து ஹையஸ்ட் புட்டும் அண்ட் 26,000 ஹையஸ்ட் காலும் வந்து ரைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பயங்கரமான ஸ்ப்ரெட்டு ஓவரால் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், நேற்று வந்து அதிகபட்சம் புட்டு இருந்துச்சு, ரைட்? க்ளோஸ் அபவுட் 1 crore ப்ளஸ் புட்டு ரைட் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அது எல்லாத்தையுமே வந்து எக்ஸிட் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் இன்றைக்கி சொல்ல போனால் கால் தான் வந்து ஜாஸ்தி எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஹெவி கால் ரைட்டிங் ஹஸ் டேக்கன் பிளேஸ். அண்ட் நேற்று இருந்த நெகட்டிவிட்டியை குறைச்சிட்டாங்க. மொத்தமாகவே அல்பமாக 1,10,775 குவான்டிட்டி தான் எக்ஸ்ட்ரா கால் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. 1,00,000 தான். அப்போனா எவ்ரிபடி ஹேஸ் பிகம் கான்ஷியஸ், ரைட்? ரிஸ்க் எடுக்க வேணான்ற லெவலில் வந்து நிற்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பவர் ஆஃப் டேட்டாஸ் வச்சுட்டு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் எங்களோட லெவலில் வந்து நாங்கள் ஆல்வேஸ் வி டிஸ்கஸ் என்ன ஆகுதுன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்குறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது இல்லாத சைடில் வந்து செக்டோரியல் அனாலிசிஸ் இருக்குது. அந்த செக்டோரியல் அனாலிசிஸில் இந்த அனாலிசிஸ் பேஸ் பண்ணி
என்ன சார்ட் எடுக்கலான்றதை நம்ம முடிவு பண்ணுறோம். அந்த இதில் வந்து டேட்டாஸ் நம்ம பார்க்குறோம். அண்ட் அந்த டேட்டாஸ் சார்ட் பேட்டர்ன்ஸ் அதில் இருந்தால் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறோம். அதில் டேட்டாஸ் போடும் போதும் யூ கெட் மோர் கிளாரிட்டிஸ். இதில் பை சான்ஸ் நிறைய டைம் வந்து அது கிடைக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். டைம் சைக்கிளும் சேர்ந்து உட்காரும் போதும் யூ வில் கெட் எ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ரைட்? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்றது தெரியாது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். என்னதுன்னு சொன்னால் 3rd செப்டம்பர், அரௌண்ட் 3rd செப்டம்பர் டு 5th செப்டம்பர் வந்து ஒரு பாட்டம் ஃபார்மேஷன் நடக்கும். அண்ட் அந்த பாட்டம் ஃபார்மேஷனுக்கு அப்புறமா அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் எவ்வளோ தூரம் போகுன்றதை நம்ம பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது, சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் செப்டம்பர் 15th 16th அரௌண்ட் தட் டைமில் வந்து நிறைய ஸ்டாக்ஸோட அப் ட்ரெண்டை வந்து அதாவது டார்கெட்டை வந்து அச்சீவ் ஆகுது. அதுக்கப்புறமா என்ன ஆக போகுதுன்றது மார்க்கெட் தெரியல. ரிவர்ஸ் ஆகுன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். பட் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து அந்த லெவலில் வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இன்னமும் அப் ட்ரெண்ட் வந்து தொடருது. நிறைய செக்டர்ஸ் க்ளோஸ் அபவுட் 8-9 செக்டார்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, பயங்கர புல்லிஷாக இருக்குது அண்ட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், எஸ்பிஐ ஆகட்டும், கனரா பேங்க் ஆகட்டும், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஆகட்டும், பஞ்சாப் சிந்த் பேங்க் ஆகட்டும், இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து காலையில் வந்து ஒரு ரூமர் தட் பேங்க் உங்களுக்கு வந்து தெரியும், நிறையா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து 7 பேங்க்கை வச்சுருக்காங்க. ரைட்? க்ளோஸ் டு அபவுட் 20+ பேங்க்ஸில் வந்து குறைச்சி தே brought it to 7. கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கு இந்த 7 பேங்க்ஸை வந்து மர்ஜ் பண்ணி 3 பவர்ஃபுல் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். எப்பயுமே வந்து ஒரு பேங்க் சைஸ் பெருசாக இருக்கும் போதும் தே கேன் ஆல்வேஸ் டூ லாட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அண்ட் லாட் ஆஃப் பெரிய ஆர்டர்ஸ்லாம் வந்து எடுக்க முடியும், பெரிய கிளைண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி பண்ணும் போதும் ஸோ 3 பெரிய பேங்க்ஸ் வந்து பெருசாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதில் எப்படியா இருந்தாலும் எஸ்பிஐ ஒன்று இருக்கும், ரெண்டாவது வந்து கனரா பேங்க் இருக்கும், மூணாவது வந்து ப்ராபபிள், அது இருக்குன்றதை நம்ம சொல்ல ப்ராபபிள் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இருக்கும். ஸோ இந்த 3 பேங்க் வந்து இன்றைக்கி சரியான பிரேக் அவுட், வால்யூம் பெருசாக இருக்குது. மந்த்லி சார்ட்லேயும் வந்து பியூட்டிஃபுல்லாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. டே சார்ட்டில் வந்து ஒரு பெரிய பார் அண்ட் ரெண்டாவது வந்து வால்யூம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது எல்லாமே வந்து பியூர் சிக்னல் ஆஃப் ஃபர்தர் அப்சைடுக்கானது. நீங்களாம் சார்ட் பார்க்க தெரியும்னு சொன்னால் வீக்லி சார்ட் எடுத்து வச்சு பாருங்கள், யூ வில் கெட் அ கிளாரிட்டி. எவ்வளோ தூரம் டார்கெட் இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் ஃபர்தராக அப்சைட் போகுமா? நேற்று சொன்ன மாதிரி நிஃப்டி பயங்கர ஸ்ட்ராங்காக காட்டுது, பேங்க் நிஃப்டி அந்த ஸ்ட்ரென்த் காட்ட மாட்டேங்குது. இன்னைக்கு சம்வேர் நியர் தி டாப்பில் இருக்குமோ ஒரு கேள்விக்குறி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நிஃப்டியை பற்றி நான் பேசவே இல்லை. பேங்க் நிஃப்டி சம்வேர் நியர் தி டாப்பில் இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் பார்த்துங்க, எஸ்பெஷலி ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் வந்து இட் ஹஸ் கிவன் அ ஃபால்ஸ் பிரேக் அவுட்டான்றது ஒரு சின்ன உறுத்தல் இருக்குது. பட் ஸ்டில் இதை வந்து இங்கேருந்து ஃபர்தராக கீழே கிராஷ் ஆகுன்றது நான் பேசலை. பட் டெஃபினட்டாக வந்து சம்வேர் நியர் தி டாப்பில் இருக்குமோன்றது ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. இன்றைக்கி செக்டர் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் பர்ஃபார்மர் கெமிக்கலாக இருந்துச்சு, பேங்கிங், சிமெண்ட், ஆயில் அண்ட் கேஸ், ஓகே, ரியாலிட்டி, டெக்னாலஜி, இவங்களாம் வந்து டாப் பர்ஃபார்மராக இருந்தாங்க. வேர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் டெலிகாம், மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஐடியா டெலிகாம் நிறைய ஓடிக்கிட்டு இருந்துச்சு, மேலே சர்ன்னு ஓடிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஐடியா வாங்கட்டுமா, எஸ் பேங்க் வாங்கட்டுமா, இந்த ரெண்டும் வந்து இப்போ வந்து டார்லிங் ஆஃப் தி மார்க்கெட் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து இந்த கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, தயவு செஞ்சு இந்த ரெண்டை விடுங்க. ரைட்? என்னைக்காச்சும் அது பிரேக் அவுட் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம். கரண்ட் லெவலில் சார் இது வந்து 10% ஏறிச்சு, 7 ரூபா ஸ்டாக்கு 8 ரூபா ஸ்டாக்கில் 80 பைசா ஏறிச்சுன்னா கட்டாயம் அது 10% தான், இல்லைன்னு நான் சொல்ல. பட் இஸ் இட் வர்த்தா? நிறைய பேருக்கு வந்து பல்க் குவான்டிட்டியில் வாங்கலான்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. பல்க் குவான்டிட்டி வாங்குறதுல வந்து அர்த்தம் கிடையாது, ரியல் பிரேக் அவுட்டான்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ அங்கே போய் ட்ராப் ஆகாதீங்க. நீங்கள் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் வந்து பார்க்குறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும், ரேதர் தேன் ட்ரைங் டு பை பல்க். நிறைய பேர் வந்து எனக்கு குட்டி ஸ்டாக்காக வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரேக் அவுட் ஸ்டாக் வேணும், நல்ல குவாலிட்டி ஸ்டாக் வேணுன்றது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. எவ்ரிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் பையிங் பல்க். எனக்கு வந்து 1 லட்சம் குவான்டிட்டி வாங்கி வைக்கிறேன், சரி 2 ரூபா ஸ்டாக் இருக்குது, 1 லட்சம் குவான்டிட்டினா 2 லட்சம் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணோம், நாளைக்கு அது 100 ரூபா ஆச்சுன்னு சொன்னால் ஓவர் நைட்டில் வந்து
இது மாதிரி தான் எல்லாருமே யோசிக்கிறாங்களோ ஒழிய, பட் நோபடி இஸ் லுக்கிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் இன் பர்சன்டேஜ். எப்பயுமே வந்து இந்த பல்க் குவான்டிட்டியாக வாங்கி ஓவர் நைட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து மார்க்கெட்டில் லூஸ் பண்ணுறவங்க தான் இருக்கிறாங்க. இந்த நினப்பில் தான் நிறைய பேர் வந்து ஆப்ஷன்ஸ் போய் குவான்டிட்டியில் போய் வாங்குறாங்க. 10 ரூபா இருக்கும் ஆப்ஷன்ஸ், மேபி காலாக இருக்கும் இல்லை புட்டாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து மார்க்கெட் பயங்கர புல்லிஷாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னா போய் டக்குன்னு போய் கால் வாங்குவாங்க. ஃபார் அவுட் ஆஃப் மணியில் போயிட்டு கால் வாங்குறாங்க. அண்ட் 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் தள்ளி போய் கால் வாங்குறாங்க. அவ்வளோ தூரம் கால் எழுதுறவன் கட்டாயம் அவனோட இன்ட்ரெஸ்ட் வச்சுருப்பானா, இருக்க மாட்டானா. ஸோ இதெல்லாமே வந்து யூ நீட் டு திங்க். ஆப்ஷன் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் நீங்கள் பண்ணலாம். இல்லை ஆப்ஷனோட டைம் வேல்யூன்னு ஒன்று இருக்குது அண்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூன்றது ஒன்று இருக்குது. இது இல்லாத இது மாதிரி ஆளுங்களுக்கு தீனி போடுறதுக்குன்னே ஒருத்தன் வந்து விற்றுட்டு இருப்போம். ஸோ அது மாதிரியில் போய் வந்து ட்ராப் ஆகிடாதீங்க. சரி, கம்மிங் பேக் டு அவர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நெகட்டிவ் சைடில், ரைட், ஐடியா டெலிகாம் வாஸ் -2.5% இருந்துச்சு. கண்டினியூஸாக மேலே போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து மைனஸ் சைடில் போயிருக்கு. அசோக் லைலாண்ட், மாருதி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்கு. டாடா மோட்டார்ஸ் இவங்களாம் வந்து பாசிட்டிவ் சைடில் இருந்தாங்க ஆன் ஆட்டோ செக்டர்ஸ். ஞாபகம் வச்சுங்க, October 1 வந்து ஸ்பிளிட்டு, ரைட், ஆஸ் எ டேட் கொடுத்துருக்குறாங்க ஃபார் டாடா மோட்டரோட ஸ்பிளிட்டு. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளை வந்து தனியாகவும், ஜாக்வார், லேண்ட் ரோவர், அதுக்கப்புறமா நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிள், இவி, இது எல்லாமே வந்து ஒரு சைடும் போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1:1 ஸ்பிளிட்டு கொடுக்குறாங்க. சார்ட்டை பொறுத்த வரைக்கும், மறுபடியும் நான் சொல்கிறேன், சார்ட்டை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் இஸ் நாட் லுக்கிங் தட் குட். இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஆட்டோ செக்டார்லேயே இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஸ்டாக்கு, இம்மீடியட் பிரேக் அவுட்டுக்கு ரெடியாக நிற்கிறது ஹீரோ மோட்டார் கார்ப். ரொம்ப நல்லா இருக்குது. ஹீரோ மோட்டார் கார்ப் ஆகட்டும், மாருதி ஆகட்டும். மாருதிக்கு வந்து பெரிய அப் மூவ் கிடையாது, பட் டெஃபினெட்லி தெர் இஸ் அ மூவ், சின்ன மூவ் இருக்குது. பட் ஹீரோ மோட்டார் கார்பில் வந்து ஒரு பெரிய அப் மூவ்க்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. லாஸ்ட் 4 டேஸாக வந்து ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது அண்ட் ரெடி ஃபார் தி பிளாஸ்ட். இதை வந்து நான் டேட்டா பார்த்து சொல்ல, இட் இஸ் மோர் ஆன் தி சார்ட் பார்த்து நான் சொல்கிறேன். இதில் வந்து ஏற்கனவே நம்ம வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம வந்து பேசியிருக்கிறோம். எக்ஸைட் இண்டஸ்ட்ரியும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் போன வாரம் நம்ம பேசினா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பிடிஎல் சூப்பராக இருந்துச்சு, யூனோ ஆல்மோஸ்ட் 11% போயிருக்கு. பிஇஎல் போயிருக்கு, நிறைய ஸ்டாக்ஸ் போயிருக்கு. நம்ம 21 ஸ்டாக் பற்றி போன வாரம் பேசியிருந்தோம். 21 ஸ்டாக்கில் க்ளோஸ் டு அபவுட் 18-19 ஸ்டாக்ஸ் வந்து அப் மூவ் கொடுத்துருக்கு. இன்றைக்கி ஜாஸ்தி பேசுகிறதுக்கு ஒன்றும் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது. நம்ம கோல்டு டேட்டாவை போய் பார்க்கலாம். கோல்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது. நேற்று வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 11,400-500 பக்கமாக இருந்த கோல்டு வந்து இன்றைக்கி 11,350 இருக்குது. அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,30,300 இருக்குது. இது வந்து ரெண்டுமே சென்னையில் ஜிஎஸ்டியில் ஹோல்சேல் ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 999 குவாலிட்டி, கோல்டை பொறுத்த வரைக்கும் 24 கேரட் ஜிஎஸ்டி. இந்தியா விக்ஸை வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்கு, ஆனால் பெருசாக குறையில, 0.25% தான் குறைஞ்சிருக்கு. 10.25 வந்து நிற்கிது. எஃப்ஐஐ டேட்டாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் நம்ம ஆளுங்க டிஐஐஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 1,518 crores வாங்கியிருக்கிறாங்க. எஃப்ஐஐஸும் க்ளோஸ் அபவுட் 308 பாயிண்ட்ஸ் வந்து க்ரோர்ஸ், பாயிண்ட்ஸ் இல்லை க்ரோர்ஸ்க்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங், நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் வந்து க்ளோஸ் அபவுட் 1,000 crores 989 crores வந்து விற்று இருக்கிறாங்க. அப்போ பிஎஸ்சியில் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இஃப் சப்போஸ், மறுபடியும் நான் சொல்கிறேன், இஃப் சப்போஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வெரி 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 இம்பார்ட்டண்ட் லைன் லெவல் 25,800. எக்ஸாக்ட் நம்பர் சொல்லணும்னு சொன்னால் 798. 798ல் 792, ரைட். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல் 25,792. இந்த லெவலை வந்து க்ராஸ் பண்ணி டே சார்ட்டில், வீக்லி சார்ட் கூட வேணாம், டே சார்ட்டில் அந்த லெவலுக்கு மேலே நிற்கிதுன்னு சொன்னால் மார்க்கெட் ஃபர்தர் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த லெவலை க்ராஸ் பண்ணும்போது டிப்பிக்கலாக கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன்ஸ் பிரேக் அவுட் கொடுக்குது அண்ட் ஃபாஸ்ட் மூவ் அப்சைடு வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, 25,792, ரைட். இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் மேலே வந்து ஃபில்டர் நம்ம கொடுக்குறோன்னு சொன்னால் 25,820-830க்கு மேலே வந்து டிசைசிவாக நின்றுச்சுன்னு சொன்னால்
ப்ராபப்ளி யூ வில் ஹாவ் அ ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.